லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மவுண்ட் ரோட் பிலால்ல மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்சல் வீட்டுக்கு. ஓகேங்களா, இதுதான் அந்த மட்டன் பிரியாணி. ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொடுத்துருந்தாங்க. அது ஹீட்டாக தான் வந்துச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட காம்பினேஷனாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாயாசம், தயிர் பச்சடி, கத்திரிக்காய். இது கூட வந்து ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து நான் வந்து பன் பட்டர் ஜாம் ஃபேமஸ்னாங்க, அதுவும் வாங்கியிருந்தேன். ஸோ வர வழியில் சாப்பிட்டேன் பாதி பசிக்குதுன்ட்டு. ஓகேங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி. ஸோ இதோட எடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 630 கிராம் வந்திருக்கு. ஓகேங்களா, எபோவ் 1/2 கிலோவுக்கு மேலே தான் வந்திருக்கு. ஒரு ரீசனபிளாக ப்ரைஸாக தான் வாங்கியிருந்துச்சு. ஓகேங்களா, பட் டேஸ்ட்டு வந்து சொல்ல போகணுன்னா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பெஷல் சொல்ல முடியாது. ஸோ இதோட காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய், தயிர் பச்சடி. இதோட எடைனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா, 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் ஓகே தான். கத்திரிக்காய், பாயாசம் இதெல்லாம் வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, மட்டன் பிரியாணியில் வந்து என்னென்னா, மட்டன் பிரியாணியில் வந்து பீஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் இல்லை 4 பீஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஆயிலாக இருந்துச்சு, ஸ்பைசியாக இருந்துச்சு. ஓகே தான், பட் டேஸ்ட் நார்மல் தான். ஸோ பன் பட்டர் ஜாம் வந்து சாஃப்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ வந்து செம்மறியாட்டு கறியை தான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன்னு சொல்லுவாங்க. வெள்ளாட்டு கறியை வந்து சியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். மட்டனுக்கும் அதாவது வெள்ளாட்டு கறிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மட்டன் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆகும் வளர்கிறதுக்கு. வந்து ஹெல்த்தி கிடையாது. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், கேலரியும் இருக்கும், ஈஸி டைஜஸ்ட் ஆகாது. இது வந்து வெள்ளாட்டு கறி இல்லை, செம்மறியாட்டு கறி. வெள்ளாட்டு கறி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், டைஜஸ்ட் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் கை கழுவும்போது பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து மட்டன் பிரியாணின்னு சொன்னாங்கன்னா அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எது வாங்கணும், வெள்ளாட்டு கறியா செம்மறியாட்டு கறியான்னு பார்த்து வாங்குறது பெட்ரு.